வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். அமெரிக்காவோட ஒப்பந்தத்த ஈரான் தவறினா, அன்னைக்கு இரவு நைட்டு விடியறதுங்காட்டியும் அந்த நகரமே இருக்காது அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. ஹார்மோஸ் நீரிணைய திறக்கறதுக்கு வாஷிங்டன் டிசி நேரப்படி, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்குள்ள அந்த பதில் தெரிவிக்கலைன்னா, விடியறதுங்காட்டியும் ஈரானுடைய ஒட்டுமொத்த நகரமே அழிஞ்சிரும் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்து இருந்த நிலையில, அது நடக்க நான் விரும்பல. அநேகமா அது நடந்துரும் மாட்டேங்குது. ஈரான் எந்த பதிலும் இதுவரைக்கும் சொல்லல. ஏன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில முழு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிற நிலையில வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பட விடுமோ அப்படின்ட்டு எனக்கு மனசுல சந்தேகமா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு ட்ரம்ப். இன்று இரவு அந்த நிகழ்வு நடந்துருமோ அப்படின்ட்டு பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அது விடியறதுக்காட்டியும் தெரியும். அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த அந்த காலக்கெடு முடிவடைந்ததுனால 47 ஆண்டு கால ஆட்சி ஈரானோட ஆட்சி முடிவுக்கு வரும் நிலையில இருக்குது அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறாரு. இந்த நிலையில அமெரிக்கா ஈரானுடைய கார்க் தீவை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. ஈரானுடைய புரட்சிகர காவல் படை வெளியிட்ட ஒரு அறிக்கையில அமெரிக்கா மற்றும் அதன் சுற்றியுள்ள கூட்டாளி நாடுகள் எதிரான பதிலடி தாக்குதல் இருக்கு இல்லைங்களா, அது இலக்குகள் தேர்வு செய்வதில் எங்களோட கவனம் மற்றும் கணிசமான கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதாக தெரியுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இனிமேல் இது அனைத்துமே பின்பற்றப்படாது அப்படின்ட்டும், அமெரிக்க ராணுவம் சிவப்பு கோட்டை தாண்டினா எங்களோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு அப்பதான் அமெரிக்க ராணுவம் புரிஞ்சுக்கும் அப்படின்ட்டு ஐஆர்ஜிசி தெரிவிக்குது. மேலும் என்ன தெரிவிக்குதுன்னா, அமெரிக்கா மற்றும் அதனுடைய கூட்டு நாடுகள் இலக்கு வைத்த எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திற்கு பல ஆண்டுகள் இடையூறு செய்வோம் அப்படின்ட்டும் இந்த அமைப்பு தெரிவிக்கிற நிலையில கார்த்தீவை தாக்கியிருக்கு அமெரிக்கா. ஈரான் தொடர்பா ட்ரம்ப் புதிய தகவலை வெளியிட்டிருக்கிற நிலையில கார்த்தீவை அங்கு தாக்கப்பட்டிருக்குது. ஈரானுடைய கார்க் தீவுல ராணுவ படைகள் இருக்குது. அந்த படைகளை முற்றிலும் தாக்கப்பட்டிருக்குது அமெரிக்கா. இந்த தாக்குதல்ல எண்ணெய் கிடங்கு எல்லாமே முற்றிலும் சேதமாயிருக்குது அப்படின்னு தெரிவிக்குது. இதுக்கு முன்னாடி கார்க் தீவை குறி வச்சிருந்த போது ராணுவ இலக்குகள் முற்றிலும் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்ட்டு ட்ரம்ப் தெரிவிக்கிறாரு. ஈரானுடைய மிக முக்கியமான எண்ணெய் நிறுவனம் அமைஞ்சிருக்கிற இடம் கார்க் தீவு. அந்த கார்க் தீவுல பொருளாதாரம் எல்லாமே அங்கிருந்து தான் எடுத்து செல்லப்படுது. அந்த கார்க் தீவை முற்றிலும் கைப்பற்றதுக்காக என்னோட படையை அனுப்புவேன் அப்படின்ட்டு அப்பவே தெரிவிச்சிருந்தாரு யாரு, ட்ரம்ப். இந்த நிலையில பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட துணைத் தலைவர் ஜெடி வான்ஸ் கார்க் தீவை பற்றி சில தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாரு. உலகத்தின் மீது எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு பொருளாதார வழியை கொண்டு வர ஈரான் முயற்சி செய்கிறது. துணை அதிபர் ஜேடிஸ் வான்ஸ் தெரிவிக்கிறாரு. ஈரான் கிட்ட இருந்து பதில் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் அப்படின்ட்டு துணை அதிபர் சொல்லிட்டு இருக்கிற நிலையில அவர்கள் சரியான பதில் தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஈரான் தன்னுடைய ராணுவ நோக்கங்கள் முந்திரிச்சு, எதை வச்சு அமெரிக்காவோட ராணுவ நோக்கங்களை முந்திரிச்சு அப்படின்ட்டு ஜான் வாட்ஸ் தெரிவிக்கிறாரு. இந்த போர் எப்ப முடியும் அப்படின்ட்டு ஈரானுடைய கையில தான் இருக்குது. மேலும் அவர் என்ன சொல்றாரு, இந்த போர் முடிவு வரத்துக்கு 2 வழிகள் தான் இருக்குது. அதுல ஒண்ணு, ஈரானியர்கள் தாங்கள் ஒரு சகஜமான நாடாக இருக்க போகிறோம் என்பதை முடிவு செய்ய வேண்டும். தாங்கள் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்ய மாட்டோம் என்று வர்த்தகம் மற்றும் பரிமாற்றங்களுக்கான உலக அமைப்பில் ஒரு அங்கமாக இருக்க போகிறோம் என்று முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரலினா அந்த நாட்டோட நிலைமை மிக மிக மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு ட்ரம்ப் தெரிவிக்கிறாரு.